Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்களை அரைச்சி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பூண்டை உரித்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக பெரிய சைஸில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் இது குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து அம்மி இருக்கிறவங்க அம்மியில் அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, வெங்காயம், இதை மூணுத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டை மட்டும் அந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அம்மி யூஸ் பண்ணும் போது ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா அம்மியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒட்டுக்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க முடியாது, அம்மியில் அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஒரு பொருளாக நீங்கள் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு அரைக்கிறேன். இப்போ இதுலேயே நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளியை நல்லா அரைச்சதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உப்பு இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் ஒரு 2 பல்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அம்மியில் அரைக்கும் போதும் இதை தக்காளியோடு சேர்த்து இந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் உள்ளே வைக்கிறதுக்கு அந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. இது நம்ம அரைச்சி வச்ச மசாலா. ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அந்த மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு கத்திரிக்காய் சொத்தையாக இருந்ததுனால சும்மா அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சைடில் வேலூர் சைட்லலாம் முள்ளு கத்திரிக்காய் ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க. அது கத்திரிக்காய் காரக்குழம்பு, இந்த எண்ணெய் கத்திரிக்காய்லாம் வச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு இதுக்குள்ளே இந்த மசாலாவை ஃபில் பண்ணுங்கள். சைடில் இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, கட் பண்ணியிருக்குள்ளையா, அதுக்குள்ளெல்லாம் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற மசாலாவை நம்ம குழம்பு தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காவை ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எண்ணெய் கத்திரிக்காய்ன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக உடச்ச உளுந்து சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறமா இந்த எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி விடணும். கத்திரிக்காயோட அந்த பர்பிள் கலரெல்லாம் மாறி ப்ரௌன் கலர் ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வெந்துடும். நடுவில் அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இதுலேயே நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. பார்த்திங்கன்னா அதோட கலரெல்லாம் மாறிடுச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் இருந்தது இல்லையா அந்த மசாலா, அதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நாம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த மிக்ஸி ஜார் கழுவின மசாலா தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த புளி கரைசல் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை கரைச்சி 1 கப் அளவுக்கு புளி கரைசல் இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, ஏன்னா கத்திரிக்காய்லாம் எண்ணெயிலே நல்லா வெந்துடுச்சு. இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும். உங்களுக்கு வந்து குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. ஆனால் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழம்புல உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னொரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். 8 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. புளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அந்த எண்ணெய்லாம் மேலே மிதந்து வருது பாருங்கள். இதுதான் வந்து குழம்போட கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல காரசாரமான டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.